யாருடா நீங்களாம் எங்கேருந்துடா இப்படி புதுசு புதுசாக கிளம்பி வரீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இன்றைக்கி எனக்கு இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் போல் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. கால் பண்ணி உங்களோட பார்சல் ரிசீவ் ஆயிடுச்சு மேம், லொக்கேஷனுக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் ஆர்டரே போல என்னடா பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு போய் வெளியில் போய் பார்த்தா ஏதோ ஃபுட்டு வந்து டெலிவரி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தான் என் ஃப்ரெண்டு கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து தெரியாமல் அட்ரஸ்க்கு போட்டே வாங்கிக்கோன்னு சொல்லி. எங்கேருந்து எங்கெங்க ஆர்டர் போட்டு வச்சுருக்காங்க. பக்கத்து ஏரியா வேறு தான் பரவாயில்ல, இல்லை பக்கத்து ஊராக இருந்தாலும் பரவாயில்ல, பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் போட்டு விட்ருக்கானுங்க. ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம். இந்த மாதிரி தாங்க ஊர் விட்டு ஊர் ஒரு வழியாக எனக்கு வந்து பிரியாணி வந்து சேர்ந்துருச்சு. நான் பாட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அப்புறம் தான் அவங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க, அம்மா கேஷ் ஆன் டெலிவரி நீங்கள் என்ன பேமெண்ட் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு பிரியாணி வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பேமெண்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது ஓகேவா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியுது பிரியாணியில் உப்பு அதிகம் அண்ட் டேஸ்ட் வந்து எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. நான் செஞ்சிருந்தா கூட நல்லா செஞ்சு சாப்பிட்ருக்கலாம் போல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏன்டா இப்படி என் உயிரை போட்டு வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி நானே நினச்சிட்டு போயிட்டேங்க. அண்ட் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குலாம் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. See you all next video guys. Tata, bye bye. Bye guys.